மார்னிங், நைஸ் டே. என்னம்மா காலையில பஸ்ல வந்துட்டு இருக்கீங்க? பல நாளுக்கு அப்புறம் தூசி தட்டி இப்பதான் என் பர்ஸை தேடி எடுத்திருக்கேன். ஏன்னா எங்க போனாலும் எங்க கிளம்புனாலும் பர்ஸ் எல்லாம் எடுக்க மாட்டேன். ஏன் சொல்லுங்க? ஏன்னா நீங்க கூட வந்துருவீங்க. இந்த பர்ஸ் எல்லாம் வந்து வாங்கினதோட சரி, அதுக்கப்புறம் நான் எங்கேயுமே, ஏன்னா கூட நீங்க வந்துருவீங்க, எங்க போனாலும் நீங்க இருப்பீங்க, ஒன்னாவே போவோம், ஒன்னாவே வந்துருவோம். அது கூட எதுக்கு தெரியுமா எடுப்பேன்? சிலிண்டர் கார் வந்தா காசு கொடுப்ப எடுப்பேன். அப்புறம் ஏதாவது ரோட்ல ஏதாவது வந்துச்சுன்னா வாங்குறதுக்கு அவங்க கிட்ட ஜிபே இருக்காதுல்ல, அதுக்கு எடுப்பேன். அந்த மாதிரி தான் இப்போ எதுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னா, நான் மட்டும் மறுபடியும் தனியா போறேன். எங்க போறேன் இல்ல, போன வாரம் வந்து நான் vlog எடுக்கல. போன வாரம் வந்து எங்க போனோம்னா, இவங்களோட சின்ன மாமியார், எனக்கு சின்ன மாமியார், உங்களுக்கு சின்ன சித்தி, அவங்க வீட்டுக்கு போனோம். ரொம்ப ஜூம்ல வராதீங்க, பயந்துட போறாங்க, கொஞ்சம் பேக் போங்க. இப்போ வந்து எங்க போறோம்னா, என்னோட ரெண்டாவது மாமியார் அவங்க வீட்டுல வந்து கூழ் ஊத்துறாங்க. எங்களுக்குமே இந்த பழக்கம் இருக்கு, கூழ் ஊத்துற பழக்கம் இருக்கு. ஆனா ஏன் தெரியல, எங்க மாமியார் மட்டும் ஊத்தவே இல்லை. ஆமா, அவங்க ஏன் ஊத்தலன்னு தெரியல. அதனால எனக்குமே அது அவங்களும் பண்ணலையே அப்படின்னு சொல்லி நானுமே அதை பண்றது கிடையாது. ஆனா எனக்கு பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஏன்னா எங்க குடும்பத்துல எல்லாரும் பண்றாங்க, பண்ணணும் அப்படின்றது ஆசைதான். ஆனா எனக்கு அது ப்ரொசீஜர் தெரியாது. சரி, இது மாதிரி ஒரு 2-3 தடவை யாராவது கூழ் ஊத்தும் போது போயிட்டு வந்தாதான் என்னென்ன பண்றாங்க அப்படின்றதாவது நமக்கு கொஞ்சமாவது ஒரு ஐடியா கிடைக்கும். இருந்தாலும் நான் எங்க அதெல்லாம் வந்து அவங்க 9 மணிக்கு 10 மணிக்கே கூழ் ஊத்தி முடிச்சிடறாங்க. நான் இங்கேயே 11 மணி வரைக்கும் உட்காந்துருக்கேன். நான் எங்க எப்படி கூழ் ஊத்துறாங்க நான் எப்படி பார்ப்பேன்? ஒரு தடவை கூட பார்க்க முடியாது, பார்க்கவே முடியறது இல்லை. என்னன்னா, அம்பரீஷ் குட்டிக்கு ஸ்கூல் இருக்கு, அன்னைக்குதான் அவங்க கரெக்டா கூழ் ஊத்துறாங்க. வீக் டேஸ்ல ஊத்துறாங்களா, ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் மட்டும் தனியா போயிட்டு வரதுக்குள்ள அவங்க கூழே முடிச்சு சாப்பிட்டு தூக்கிடுறாங்க. அப்படிதான் இருக்கு என் நிலைமை. வீக் டேஸ்ல வச்சா என்ன பண்றது? குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு போகணுன்றதுக்குள்ள, அதுவும் இங்க இருந்து பக்கத்துலயா இருக்கு, இங்க இருந்து நம்ம போறதுக்கே எனக்கு 1.5 hours ஆகும். அதனால சாப்பிட்ற டைமுக்கு தான் போக வேண்டிய நிலைமையில இருக்கும். சரி பார்ப்போம். ஏன்னா ஒரு 2 தடவை இந்த மாதிரி போயிட்டு வந்தா ஓரளவுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறதுலாம் தெரியும். முடிஞ்ச அளவுக்கு அடுத்த வருஷம் இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் நம்ம நேரத்தை பொறுத்து எப்ப வராது நம்ம கூழ் ஊத்தி, இதே மாதிரி நம்மளும் எல்லாரையும் கூப்பிட்டு கூழ் ஊத்தணும் அப்படிங்கறது ஆசை. ஆனா என்னன்னா, இங்க யாருமே கூழ் வாங்க மாட்டாங்க. அவங்க இருக்கிற இடத்துல வாங்குவாங்க, குடிச்சிருவாங்க. இல்ல அப்படியும் இல்லைன்னா நிறைய பேர் வந்து கோயில்ல போயிட்டு ஊத்துறாங்க. ஆமா, எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஒரு 2 தடவை நான் போய் பார்த்தேன்னா நெக்ஸ்ட் இயர் கொஞ்சம் எனக்குமே கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ஏன்னா எல்லாரும் நம்மள கூப்பிடுறாங்க, நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு அதே மாதிரி பண்ணணும்ல. அவங்க கூப்பிடுறவங்க வீட்டுக்கு மட்டும் போய் சாப்பிட்டு வர மாதிரி இருக்கு. அதனால இப்ப நம்ம இதே மாதிரி, ஏன்னா நான் இவ்வளவு தூரம் போறேன்ல, அதே மாதிரி நம்மளும் கூப்பிட்டாதான் நம்ம வீட்டுக்கு எல்லாரும் வருவாங்க. அதனால நான் இந்த வருஷம் முடியல, கண்டிப்பா அடுத்த வருஷம் வந்து கடவுள் புண்ணியத்துல அடுத்த வருஷம் நல்லா இருந்தா அதே மாதிரி நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். பார்ப்போம் அது எப்படி நடக்குது அப்படிங்கிறது கடவுள் கையில தான் இருக்கு. சரி, இப்போ நான் கிளம்பிட்டேன். அதுவும் இல்லாம இந்த மாதிரி நம்மளால ஊத்த முடியலனாலும் இந்த மாதிரி ஊத்துறவங்க வீட்லயாவது போய் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்மளால முடிஞ்சது காசாவோ இல்ல அரிசியாவோ இல்ல கேழ்வரகாவோ இந்த ஆடி மாசத்துல வந்து அம்மன் கோவிலுக்கு நம்ம கொடுக்கறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இல்ல அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் நம்ம வீடியோல காட்ட முடியாது. நம்ம நிறைய செஞ்சுட்டு தான் இருக்கோம். நிறைய உள்ளங்கள் வந்து நம்மளை வாழ்த்தினாலே போதும், வேற எதுவும் வேண்டாம். நிறைய வாழ்த்துக்கள்லாம் வாங்கிட்டு தான் இருக்கோம். அதெல்லாம் வாங்குறதால தான் நாங்க இவ்வளோ பட்டும் எங்களுக்கு கடவுள் வந்து எங்களை காப்பாத்திட்டு வர. சரி, சும்மா வளவலன்னு பேசிக்கிட்டே இருக்காம இது என்ன வீடியோ அப்படின்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கூழ் ஊத்துறாங்க எங்க நடுமாமியார் வீட்டுல. அவங்க வீட்டுக்கு நான் மட்டும் போறேன். போயிட்டு ஆமா vlogல போய் காமிக்கிறேன். போயிட்டு ஈவினிங் அம்பரீஷ் குட்டி நீங்க கூட்டு வந்துடணும் இன்னைக்கு, ஓகேவா? அவனுக்கு வந்து மதியம் ஈவினிங் வந்ததும் அவனுக்கு ஜூஸ்லாம் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன். வந்த உடனே ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே எடுத்து வச்சிருங்க, அவனை குடிக்க வச்சிருங்க. அப்புறம் ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுங்க. நான் எப்படி ஒரு அன்னைக்கு மாதிரி ஒரு 7-8க்குலாம் வந்துடுவேன், ஓகேவா? சரி, கிளம்பலாமா? நான் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வரட்டும். ஐயோ, அப்புறம் என் சாரியை பத்தி சொல்லலையே. சரி, இந்த ப்ரொமோஷன் சாரிலாம் கிடையாது, என்னோட சாரி தான். இந்த கை இந்த மாதிரி லோ ஸ்லீவ் வச்சு தைக்கும் போதே தெரிஞ்சிருக்கும். இது நான் பழைய சாரிங்க, ரொம்ப ஒல்லியா இருக்கும் போது எடுத்த சாரி. அப்போ ஸ்டிச் பண்ண பிளவுஸ். ஆமா, இப்ப வந்து எல்லாமே குண்டு குண்டா ஆயிட்டதால பிளவுஸ் வந்து சின்னதா தெரியுது. இருந்தாலும் என்ன பண்றது, இவ்வளவு காசு கொடுத்து நல்ல டிசைன்லாம் வச்சு தைச்சேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளவுஸ். ஆனா அதை நான் வந்து ஒரு தடவை கூட நான் இன்னும் வியர் பண்ணவே இல்லை. அப்போ வந்து ஷார்ட் ஸ்லீவ் வச்சு தைச்சிட்டேன். சரி, சும்மா இன்னைக்கு ரெட் கலர் சாரி நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? சரி, ஓகே. அதுக்கு மேட்சிங்கா பேங்கிள், ரெயின் டிராப் பேங்கிள். அப்புறம் நாளைக்கு சூப்பரான vlog வருது. நாளைக்கு எங்க போறோம், அது நாம அப்புறம் சொல்லுவோம். நாளைக்கு எங்க போறோம் அப்படிங்கிறது நாளைக்கு vlogல வரும். இல்ல நாளைக்கு தான் இந்த vlog வரும். இது வந்து அடுத்த நாள் vlogல வரும். ஓகே, சரி, இப்போ நம்ம கிளம்பலாம். வெயில் பாருங்க, தெரியாம வெயில் உச்சி மண்ணில் அடிக்கிற மாதிரி அடிக்குது. ஆமா, பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மனைவிக்காக பஸ் ஸ்டாப்ல, அதுவும் இந்த வெயில்ல, பட்ட பகல் பங்குனி வெயிலிலே
என்னை பார்த்து சிரிக்கும் நிலா மாதிரி நான் உங்களை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கேன். பஸ் வரலங்க, பஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பஸ் ஏத்தி விட்டு கிளம்பணும், எனக்கு வேலை இருக்கு கடையில. அதனால அவங்க ஜாலியா போறாங்க. ஜாலியா போறேனா? அப்படி இல்ல, ஜாலி தான். ஆனா பஸ்ல போறது கஷ்டம். பஸ் வரல. சரி ஓகே, பஸ்ல போகும்போது காட்டு. வரல. சரி. பஸ்ல டிராவல் பண்ணி வந்து அங்க இருந்து வண்டியில வந்து வீட்டுக்கு வந்து சேர்றதுக்குள்ள எனக்கு பாருங்க டைம் பாருங்க 2 o'clock. கூழே ஊத்தி முடிச்சிட்டாங்க. சாமியாவது கும்பிடுவோம். சின்ன மாமியார் வீட்டு சாமி ரூம். மம்மி வீடியோல காமிக்கலாமா? பூஜை ரூம் காமிக்கவா? எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிட்டாங்க. இலையெல்லாம் போட்டுப்பாங்க. இலையெல்லாம் போட்டிருப்பாங்க. எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிட்டாங்க. அதனால நம்ம வந்து சாமியை மட்டும் கும்பிட்டு போயிட்டு நம்ம வந்த வேலையை பார்ப்போம். சாமி கும்பிட்டாச்சு. எங்களுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. இவங்க தான் என்னோட ஒரிஜினல் நாத்தனார். எங்க நாத்தனார் ஒரிஜினல் நாத்தனார். இல்ல நாத்தனார்னாலே அப்படிதான் சொல்லணும். அப்போ இவங்க ஒரிஜினல் நாத்தனார். எங்க அத்தை எங்க இல்ல ஹாய் சொல்றா விஷ்வா. அம்பரீஷ் வரலன்னு ஃபீல் பண்றான். இல்ல ஸ்கூலு நீங்க கூழ் ஊத்தும்போது கூட்டு வரேன். அப்ப எல்லாரும் வரோம். இல்ல அப்படி இல்ல மம்மி, ஏதாவது ஒண்ணுத்துக்காக வரணும்ல எல்லாரும். இவங்கதான் எங்க நடுமாமியார். இவங்க வீட்டுக்காக தான் இவங்களுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்துருக்காங்க. இவங்க வீடு தான். எங்க மாமியாருக்கு செகண்ட் தங்கச்சி. அன்னைக்கு வந்தோம்ல ஃபர்ஸ்ட் தங்கச்சி. அவங்க தான் செகண்ட் தங்கச்சி. எங்க மாமியாருக்கு 2 தங்கச்சிங்க. இவங்க ஃபர்ஸ்ட் தங்கச்சி. நான் கரெக்ட்டா தான் சொல்றேன். செகண்ட் தங்கச்சின்னு நான் ரெண்டாவது. இது நான் ஸ்டாப் பண்றேன். எங்க மாமியாரோட ஃபர்ஸ்ட் தங்கச்சி. ஒரு வழியா எல்லாரும் சேர்ந்து பேசி முடிவு பண்ணி ஃபர்ஸ்ட் தங்கச்சி இவங்க தான் வந்துட்டோம். அது எங்க மாமியாரோட கடைசி தங்கச்சி இவங்க தான். நாங்க போன வாரம் நான் vlog எடுக்கலங்க. அன்னைக்கு வந்து டைரக்டா vlog எடுக்கல. அன்னைக்கு ஷார்ட்ஸ் போட்டு போட்டுருப்பேன். இவங்க எங்க மாமியாரோட கடைசி தங்கச்சி. இப்போ என்ன நீங்க செஞ்சிருக்கீங்க? மீன் குழம்பு, சிக்கன் கிரேவி பண்ணிருக்காங்க. அப்புறம் மீன் குழம்பு. அதெல்லாம் ஒண்ணு சனை மீன் செனை என்னோட ஃபேவரட். அப்புறம் எறா தொக்கு எல்லாம் காலி ஆயிடுச்சு. ஏன்னா நான் லேட்டுங்க. எல்லாம் சாப்பிட்டாங்க. அப்புறம் இங்க சுட சோறு. அதுக்கப்புறம் அங்க என்ன இருக்கு? ரசம் கருவாட்டு குழம்பு. அதுக்கப்புறம் இங்க வந்து ரசம். கூழே மாமி ஊர்ல இருந்து இவ்வளவு டிராவல் பண்ணிருக்கேன். உங்களுக்கு கூழ் எடுத்து வைக்கிறது இல்ல? எனக்கு ரப்பால எடுத்து வச்சிட்டாங்க. கூழ் இன்னைக்கு தான் கொஞ்சம் கொழுக்கட்டை கொஞ்சம் கூழ் எல்லாமே எடுத்து வச்சிட்டாங்க. இல்ல ஆன் பண்ணீங்களா? பண்ணிட்டேன். இல்ல உங்களுக்கு தெரிய மாட்டேன். நான் தான் தெரியும். இல்ல அது இல்ல, நான் சாப்பாடு எடுத்து போடுவோம். முதல்ல போட்டுரு. பண்ணிட்டேன். சுடிதார் போட்டு வர அன்னைக்கெல்லாம் தட்டுல சோறு போட்டு கொடுக்குறாங்க. இப்படி சேலை கட்டிட்டு வர அன்னைக்கு இடையில போட்டுட்டாங்க. குடிஞ்சு இது மாதிரி ஒரு 100 தடவை குடிஞ்சா சீக்கிரம் சாப்பாடு சாப்பிடும் போதே செரிச்சிடும் போடுங்க. பாருங்க இடையில எவ்வளவு ஐட்டம்ஸ். நான் வர ஸ்டார்டிங்ல மீன் குழம்பு மீன் தலைலாம் வச்சாங்க. அதெல்லாம் பசியில வீடியோ எடுக்க மறந்துட்டு சாப்பிட்டேன். இப்போதான் வீடியோ எடுப்பேன் ஞாபகம் வருது. கறி குழம்பு, எறா தொக்கு, முட்டை. இது சைடிஷே இப்போ நான் எப்படி மெயின்டைன் ஆக முடியும்? சோறு வேற ஒரு பக்கம் வச்சிட்டீங்க. முடியல. சாப்பிட்டு முடிச்சு காமிக்கிறேன். வந்தாச்சு, கூழ் ஊத்துறது அட்டன் பண்ணியாச்சு, சாப்பிட்டாச்சு. அவ்வளோதான். அவங்க எல்லாரும் கிளம்புறாங்க. நானும் கிளம்ப போறேன். இதுக்கு எதுக்குடா வந்தேன் இவ்வளோ தூரம் அப்படின்ற மாதிரி இருக்கு. என்னன்னு தெரியல. இன்னைக்கு சீக்கிரம் கிளம்புறோம் எல்லாரும். நானும் கிளம்புறேன். எல்லாருமே கிளம்புறாங்க. சரி, நம்ம வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். பாய். என்னடா இது அன்னைக்கு லாக்ல இருக்கிற மாதிரி வெறும் பாக்ஸோட இருக்கிறான்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு அதே மாதிரி தான். இன்னொரு சித்தி வீட்டுல இருந்து கொழுக்கட்டை வந்திருக்கு. இங்க பாருங்க, ஸ்வீட் கொழுக்கட்டை எனக்கு பிடிக்குன்னு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இப்பதான் வனிதா மேடம் போயிட்டு ஊருக்கு போயிட்டு பஸ் எல்லாம் பிடிச்சி மாறி வந்துட்டாங்க. எப்படி வீட்டு சேர்த்துட்டாங்க. 3 பஸ். எனக்கு 3 நாள் ட்ரிப் போயிட்டு வந்த மாதிரி இருக்குங்க. எனக்கு இங்க இருக்கிற ஒரு அவுட் சைடுல எங்கனா போயிடலாம். இந்த சிட்டிக்குள்ள போறது ரொம்ப கஷ்டம். இந்த சைடு லாங் எவ்வளவு இல்ல ஒரே பஸ்ல போனா தெரியாது. 2 பஸ் மாறணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. செம்ம டயர்டு. எனக்கு வந்த வேகத்துல நான் டக்கு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டேன். நான் இப்போ அன்யூனிஃபார்ம்ல இருக்கேன். அதனால வீடியோக்கு வர முடியாது. நான் வந்துருங்க வீடியோக்குள்ள. எனக்கு கொழுக்கட்டை நீங்களும் சாப்பிடுங்க.
அப்புறம் இங்க கூழ் கொடுத்துருக்காங்க. கூழ் கொடுத்துருக்கு, அது எனக்கு பிடிக்காது. எனக்கு வேற டிபார்ட்மெண்ட் அது, எனக்கு பிடிக்காது. அவங்க குடிப்பாங்க, எல்லாரும் குடிப்பாங்க. நாளைக்கு தான், இன்னைக்கு அவ்வளோதான். எனக்கு செம்ம தலை பயங்கரமா வலிக்குது. ஒரு சுடா ஒரு காஃபியை மட்டும் போட்டு குடிச்சிட்டு போய் படுக்க போறேன் நான். சரி, ஓகே. எல்லாம் vlog பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக நம்மளும் கூழ் ஊற்றணும்னு ஒரு ஐடியா இருக்கு. அது எந்த அளவுக்கு சாத்தியமாகும்னு தெரியல. முடிஞ்சா இந்த அளவுக்கு ட்ரை பண்ணுவோம், இந்த வருஷம் ட்ரை பண்ணுவோம், இல்லை நெக்ஸ்ட் இயர் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஏன்னா எல்லார் வீட்டுக்கும் நம்ம போறோம்ல, நம்ம வீட்டுக்கு யாராவது வரணும், நம்ம வரணும்ல. நம்ம மட்டும் போய் எல்லார் வீட்லயும் சாப்பிட்ற மாதிரி இருக்கு எனக்கு. அப்போ நம்மளும் ஒரு நாள் எல்லாரையும் கூப்பிட்டு அதே மாதிரி பண்ணணும். ஆக்சுவலாக நம்ம பண்ணணும், நம்ம தான் பண்றது இல்லை. ஆமா, நம்ம பண்ணணும். இவர் இப்படிதாங்க வீடியோ ஆன் பண்ணாலே அது எப்போ முடிப்பேன்ட்டு அவசர அவசரமா பேசுவார். அதனால பாதி வேர்ட்ஸ் புரியவே புரியாது. சரி, நீங்க கொழுக்கட்டையை சாப்பிட்டு சொன்னீங்கன்னா உங்க சித்தி சந்தோஷப்படுவாங்க. எப்படி இருக்குன்னு, எப்படி இருக்கு செல்லக்குட்டி? அம்பரீஷ் குட்டி ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாரு. அது என்ன தப்புன்னு நாங்க சொல்ல மாட்டோம். அந்த கோவத்துல நான் திட்டேன், அதனாலதான் அப்படி கொஞ்சம் கோவமா இருக்கா. சரி, ஓகே. உங்க சித்தி தான்ப்பா கொடுத்து அனுப்புனாங்க. இல்ல, உங்க 2 சித்தியும் சேர்ந்து செஞ்சாங்களாம். அடடா, நல்லா இருக்கு. நாங்க சாப்பிட்ட வயிறு ஃபுல்லா சாப்பிட்டாச்சு. ஓகே, பை. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த vlog உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்க, ஃபோன் வேற வருது. பை 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 பை.